அந்த மாநிலத்தில் தான் சொல்லி விடுவார்கள், இந்த தோழரை அழைத்து வா என்று சொல்லுகின்ற பொழுது உடனே அது போகுமா இலா பாபி ரஜுலி ஃபயத்தில் பாப ஃபயக்ரஹு பிரஸிஹி, தன் தலையை கொண்டு தட்டுமா, தன் தலையை கொண்டு நேரா வீட்டுக்கு போகுமா. வீட்டுல போய் இந்த நபருடைய வீட்டுல கதவு போய் அப்படியே தட்டும். தட்டின உடனே அங்க இருந்த ஆள் வெளியே வரும். வெளியே வந்த உடனே அவுமா இலைஹி அன் அஜிப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்பா நபி கூப்பிடுறாங்க வந்து பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கழுதை சொல்லுமா. உடனே அவர் வருவாங்க. இதுதான் வழக்கம். இப்படி நபியை சுமந்த அந்த கழுதை, நபியோடு பயணித்த அந்த கழுதை, நபியோடு பேசிய அந்த கழுதைக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது. ஃபலம்மா கபிலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இறந்து விட்டார்கள், மரணித்து விட்டார்கள், இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டார்கள். இந்த செய்தி அந்த கழுதையுடைய காதிலே கேள்விப்படுகிறது. நபி இறந்து விட்டார்களா? நாம் அழகாக சுமந்து சென்றோமே, நாம் அழகாக நபியிடத்து பேசினோமே, அப்படிப்பட்ட அந்த மாணவி இறந்து விட்டார்களா? இனிமே நம்மளுக்கு இந்த உலகத்திலே என்ன வேலை இருக்கிறது? நாம் இனிமே யாரை சுமக்க போகிறோம்? நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதாக கதறிக்கொண்டு ஜாஅ இலா பிரி கானலி அபி ஹைதான், அபு ஹைதான் என்ற ஒருவருடைய தோட்டத்திற்கு ஓடோடி செல்கிறது. அங்கு சென்று ஒரு கிணற்றிலே விழுகிறது என்பதாக நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, எப்படிப்பட்ட ஒரு நேசம் இது, எப்படிப்பட்ட ஒரு பாசம் இது! இப்படிப்பட்ட நேசம் நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும்.